ஓகே. வணக்கம். ஓகே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 27ஆந்தேதி 27ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை 27ஆந்தேதி 5 மாதம் 2025. ஓகே, நான் வந்து திருப்பி சொல்கிறேன், திருப்பி நான் சொல்கிறேன். என்னை வந்து திருட்டுத்தனமாக தான் போட்டிருக்காங்க தவிர யாருமே என்னை விற்க கிடையாது, போக கிடையாது. எஸ்டேட்டில் இன்றைக்கி வந்து எஸ்டேட்லேயும் எங்கள் மாமாலாம் வந்து எங்கள் அக்காவோட எஸ்டேட்டில் கோல்ஃபீல்டு எஸ்டேட்டில் கொலை செய்யணும். அவங்க அக்காவோட மௌனு கூட இடையில அடித்தேன். எங்கள் மாமாலாம் அடிக்கும்போது நான் சொன்னேன், எங்கள் அப்பா நான் வட்டி வாங்கியிருக்காரா, புள்ளியை விற்றுட்டாரா அப்படின்னு. இவனுங்க இது பொழுதுபோக்குக்கு வந்து என்ன செஞ்சுருக்கானுங்க, நல்லது செய்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையை வெளியாக்குறேன். உலகம் பூரா மாட்டியிருக்கிற நெட்வொர்க் இது. இதில் ஏதோ ஒரு சிலர் நல்ல மனசு உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி வெளியாக்கியிருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் வந்து பகட கையாப்பா. இன்றைக்கி வந்து நம்ம தமிழால் பெரிய இடத்துல உள்ளவங்களை லஞ்சம் மாதிரி இது பண்ணி அவங்கள வந்து எடுத்து நடத்த சொல்லியிருக்காங்க. அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் கொள்கிறாங்க, அவங்க தான் சுயநலத்துக்கு ஆடுறாங்க அப்படின்னு. ஸோ இவங்க சொந்தமாக செஞ்சாங்களோ சொந்தமாக செய்யலையோ, இன்றைக்கி எல்லாத்தையும் ஏதோ ஒன்று மாட்டி விட்டுட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தட்டு சுப்ராலேருந்து தட்டு சாமியல்லாம் வந்து ஒரு பகட கையாக பாய்ச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நிறைய பேர் நம்ம நாய்க்காரங்களும் இருக்காங்க, நம்ம சீனங்களும் இருக்காங்க, நல்ல மனசு உள்ளவங்க. உலகத்தில் எல்லாமே தான் நல்ல மனசு உள்ளவங்க இருக்காங்க. ஸோ ஒன்று சொல்லிட்டா போதும். தமிழ்நாடு தமிழ்நாடு விஐபின்னா உடனே சொல்லிடுவாங்க, அப்போ இது நாய்க்காரங்களாம் வந்து நல்லவங்க இல்லையா. நான் மொத்தமாக சொல்கிறேன், உலகத்தில் ரெண்டே ஜாதி தான், ஒன்று பொம்பளை ஒன்று ஆம்பளை, இன்னொன்று நல்லது ஒன்று கெட்டது. நல்லவங்க எல்லாம் எல்லாமே நல்ல வழியில் வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி. கெட்டது செய்கிறவங்க யாருமே 99.9% வந்து சேர மாட்டோம். அதாவது பணத்துக்கும் சீக்கிரம் நல்லா வசதி வரதுக்கும். சரி, தமிழ்நாட்டில் ஒன்று கேட்குறேன், எனக்கு தெரியல, மலேசியாவில் உண்மையிலே 6% தான் இருக்காங்களா தமிழ்நாடுன்னு. இது யார் செஞ்சால் எதுக்கு செஞ்சால் திருட்டுத்தனமாக நீங்கள் செஞ்சுருக்கானுங்க. திருட்டுத்தனமாக செஞ்சதுக்கு நான் என்னத்துக்கு பலியாட ஆகணும்? நான் தான் 40 வயசுலாம் என்னை விட்டுருங்க, என்னால் முடியல, முட்டி போட்டு வேண்டினேன், என்னை விட்டுருங்க. இவனுங்க வந்து பகட கையாக பாய்ச்சி ஸ்லேஃப், அதாவது அம்பு அப்படி மாதிரி பாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பொய் சொல்லி. ஸோ நீங்கள் சொல்கிறாங்க, புருஷனுக்கு வந்து நான் துரோகம் பண்ணேன், அதனால தான் புருஷன் குடும்பம் வந்து இந்த மாதிரி செஞ்சிடுச்சு. நான் வந்து புருஷன் குடும்பத்துலேருந்து அவங்க செய்கிறதுக்குன்னு வரல. இது ஒரு நெட்வொர்க் எனக்கு சின்னதுலேருந்து பிடிச்சிருக்கு. A to Z வந்து உலகத்தில் வந்து இம்ப்ளான் என்ன செய்யுதுன்னு மொத்தத்தையும் காமிச்சிச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு தெரியும், வெள்ளைக்காரவங்களேருந்து, தமிழவங்களேருந்து, சீனவங்களேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, மலேசியாவில் எல்லா ஊருக்காரங்களும். ஸோ எல்லாத்தையும் நான் காப்பாற்றிருக்கேன். சும்மா கொள்ளணும்னா ஒன்று கொன்றுங்க. நீங்கள் வந்து ஒளி வச்சு கொள்றதோட பயம் புத்தி நான் இதுக்கு மேலே பயமே இல்லை நெஞ்சில். நல்லது செஞ்சவங்க என்னத்துக்கு பயப்படணும், நல்லவங்க செஞ்சவங்க. ஸோ கல்யாணம் பண்ணோன்னு குழந்தை மாமனை கொடுத்தீங்க கையில், புருஷன் கூட வாழ விடாமல் 3 வருஷமாக தனியாக படுக்க வச்சிங்க. அப்புறம் புள்ள இல்லாட்டினாலும் என் வீட்டுக்காரர் தீபாவளிக்கு வருஷம் கேளுக்கு போகிறனால நாங்கள்லாம் கேள அள்ளி கோலகாரிங்க ரவாங்கனால குழந்தை வந்து 1 வாரம் முன்னைக்கே விட்டு என் குழந்தைனை நான் 3 வருஷம் வந்து அந்த பையனை வளர்த்தேன்னு சொன்னேன். நான் குழந்தை மாவனை பக்கத்தில் கூட படுக்க விடாமல் அந்த அவசரமாக இன்றைக்கி கேட்குறாங்க, இன்றைக்கி புருஷன் வந்து உங்க கூட சந்தோஷமாக இல்லாமல் என் 4 பிள்ளை பற்றி வச்சுருக்க அப்படின்னு அவ்வளோ அசிங்கமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஏன் கட்டி போட்டு ரேப் பண்ணால் 1 மாதம் புள்ள தங்கருக்கும் புள்ள தங்காதா? ஸோ அப்படி சொல்ல வரல, நான் சின்ன பிள்ளையிலேருந்து மாட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து நான் மாட்டியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நான் கரண்ட் காசு கட்டலையா, தண்ணி காசு கட்டலையா, ரூம் அப்பஞ்சாங்களே எங்கள் அப்பா. அது எங்கள் அம்மாவோட ரெண்டாவது எங்கள் அப்பாவோட 2வது அம்மாளு முருங்கம்மா. ஸோ வேலைக்கே போனதில்லை. எங்கள் அப்பா வந்து வேலைக்கு பெச்சா எடுத்துகிட்டு போனாருன்னா அவங்கள எடுத்ததுலேருந்து
அவங்க உண்டி பார்த்துக்குவாரு, எங்களுக்கு பார்க்க மாட்டார். அப்படியே வந்து மழை வந்துச்சுன்னா எங்கள்கிட்ட தான் வந்து எங்கள் அம்மாட்ட காசு வாங்கிட்டு போவார். எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அம்மாட்ட காசு இல்லைன்னா எங்கள் அம்மா ரொம்ப வாங்க மாட்டாங்க. ஒரு 5 வெள்ளி 2 நாளைக்கு சம்பளம் போடுற வரைக்கும் அப்படி தான் போய் கேட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இங்கே அனுப்பி இங்கே அனுப்பி இன்றைக்கி வந்து போனா என்னத்துக்கு கேளுக்கு போய் சாவறதுக்கா? சரி, என் பையனுக்கு வந்து 3 வருஷம் சென்று தங்கிட்டான். 3 வருஷம். ஸோ நான் தீபாவளிக்கு வந்து அவங்க கூட போகல, குழந்தை குடும்பத்தோடு போகல, உங்கள் கூட தான் நான் வருவேன். ஒரு பொண்டாட்டி சொல்லும்போது அன்றைக்கி எங்கள் அம்மாவையும் அப்படி தான் செஞ்சீங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவையும் விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ எங்கள் சீனாத்தை வந்து ஹஸ்டியில் பத்திரிக்கை வைக்க போகும்போது 98ல் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து மந்திரம் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு கால் கையெல்லாம் வர வைக்காமல் போயிட்டாங்கன்னு. எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு, உங்கள் அம்மாவுக்கு எங்கேயும் போக தெரியாது, வர தெரியாது, நொண்டிக்காளி வர பஸ்ஸு கூட அவங்களுக்கு ஏற தெரியாது. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தனியாக கூட எங்கேயுமே போக மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி இவ்வளோ வாய் கூசாமல் வந்து அன்றைக்கி இப்படி சொன்னாங்கன்னு தெரியல. யார் சொன்னான்னா எங்கள் 2வது அம்மாவோட யாரோ அவங்க அண்ணன் எம்சின்னு இருக்கார்ல பசிபுடு, அவங்க சொன்னாங்க. நான் ஏன் வந்து பேரெலாம் வந்து கணக்காக சொல்கிறேன்னா, புரியுதா? யார் வேணாலும் மேலே இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் கீழே 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 நம்ம நம்ம நாய்க்கிறவங்க நம்ம யாராக இருந்தாலும் மந்திரி யாராக இருந்தாலும் இவங்களாம் வந்து என்ன செய்யணும்? மாட்டப்பட்டவங்க. ஸோ விசாரிக்கணும்ல. சும்மா வந்து உலகத்து பூரா மாட்டியிருக்காங்கன்னு சும்மா நீங்கள் எடுத்து போட்டுட்டு அப்புறம் கேட்டால் அப்பா ஒத்துட்டாரு, அம்மா ஒத்துட்டாங்க. எங்கள் மாமாவுக்கு ஃபோன் அடித்து கேட்குறதுக்கு எவன் ஒத்தான்? எந்த புண்டாமாவன் சொன்னேன். அதுதான் நான் சொல்கிறேன்னு. அந்த ரெக்கார்டிங்லாம் வந்து பழைய ஃபோனில் ஆடியோ பேசுனதெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ இந்த ஆடியோலாம் எவிடன்ஸாக ஆயிரும்னு சொல்லிட்டு என் மகளை விட்டு 2 வாட்டி ஃபோனை உடைக்க வச்சுட்டாங்க. ஸோ சிம் கார்டில் எவ்வளோ சொந்தக்காரவங்க நம்பரு, ஆசிரமத்து பிள்ளைங்க கூட்டாளிங்க நம்பரு, அப்போ ப்ரீவியஸ் நான் தங்கும்போது சீனியர்ஸ் நம்பரு எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ 2வது ஃபோனை உடைச்சாங்க. திருப்பியும் ஆடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் உடச்சி வீசினாங்க. சிம் கார்டில் சேவ் பண்ண நம்பர் எல்லாம் எப்படி உடச்சோன்னே சிம் கார்டில் உள்ள நம்பர் போகும். ஸோ இதுதான் அவங்களோட நெட்வொர்க். விவரம் பண்டாயிடுங்க. கீப் அட் வெரியஸ். ஸோ தப்பு பண்ணிட்டாங்களா? ஒன்று என்ன விட்டுருணும். உண்மை வந்து எனக்கு ஒண்டி தான் தெரியும். வாழ்க்கையில் வந்து உண்மை வந்து தெரிஞ்சது வந்து நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 2 பேரும் நடித்து அங்கே போட்டி போட்டு தவிர அவர் இவங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி இவங்க வேலை நிறையா செய்கிற மாதிரி 2வது பொம்பளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்கிற மாதிரி நடித்தாங்க தவிர உண்மை இல்லை அதில். ஆனால் சீக்கிரமாக அவங்கள கொண்டுட்டு எங்கள் அம்மாவை எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களையும் பாய்க்கிற வரைக்கும் பாய்ச்சிட்டு இன்றைக்கி எப்படி கொண்டீங்கன்னு தெரியல. இன்றைக்கி வந்து எனக்கு ஒண்டி உண்மை தெரியும்னு சொல்லிட்டு என் தம்பிக்கும் உண்மை தெரியும். பட் அவர் சேஃபாக போய் படித்தவங்க குடும்பத்தில் பிஸ்னஸ் படித்தவங்க, அவங்க அக்கா டாக்டரு பசைக்கூடாங்களே ஃபேஸ்புக் மூலிமா 2 பேத்துக்கும் ஜோடி, அவங்களும் வந்தாங்க. 6 மாதம் வந்து என்னை செஞ்சு விட்டுட்டு கடைசியாக சொன்னாங்க, என் தம்பிக்கு வந்து படிக்கிற பிள்ளையை வந்து கூட்டி கொடுக்குறேன்னு அம்மா பார்க்க தெரியாமல். ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி துணி தைக்க தெரியும். இந்த மாதிரி வரவங்களாம் துணியும் தைக்குவாங்க, சமைக்கிறதும் நல்லா சமைப்பாங்க, படிப்பும் நல்லா படிச்சுக்குவாங்க. வேலை இல்லைன்னா படிப்பு இல்லைன்னா வேலை. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் எங்கள் மாதிரி ஆளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறீங்க கேளுக்கு போகணும். எனக்கு வேண்டியது என் குடும்பம். ஸோ நான் போகலன்னு சொன்னேன். தீபாவளிக்கு 1 வாரம் முன்னைக்கு என் குழந்தை கூட அவங்க ஃபேமிலி கூட எனக்கு பிள்ளை இல்லை விட்டுருணும். இந்த நெட்வொர்க் வந்து என் வீட்டுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, வேலைக்கு கஷ்டப்படுறேன். அப்போ வருஷம் நான் போகிறேனே, பிஸ்கெட்லாம் செஞ்சுட்டு போவேன், வேலைக்கு கஷ்டப்படுறேன். நான் 1930 40 பிறந்தவளா? இந்த நெட்வொர்க் என்ன செய்ய சொல்லியிருக்கு, அம்மிக்கல்லில் ஆட்டணும், ஆட்டுக்கல்லில் அரைக்கணும். எங்கள் அம்மா காலத்தில் நாங்களாம் செஞ்சுருக்கோம், எங்கள் பெரியம்மா காலத்தில். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 85 ரூமா பஞ்சங்களையும் எங்கள்கிட்ட அம்மிக்கல் இருந்துச்சு, ஆட்டுக்கல் இருந்துச்சு. ஸ்ரீமுனி காஜாங் அங்கேயும் வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல் இருந்துச்சு. அந்த காலத்தில் நீங்கள் சொல்லுங்கள் கஷ்டப்படுற குடும்பம். அது எப்படி வந்து கல்யாணம் பண்ணி டெக்னாலஜியில் மாடர்ன் ஆச்சு. ஓகே, மேபி வந்து பாட்டி, என் வீட்டுக்காரோட பாட்டி அந்த குடிசை தெரியுமா, அந்த குடிஞ்சிக்கிட்டு போவாங்க, நம்ம குடிஞ்சிக்கிட்டு அட்டையெல்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து ஊரில் அவங்க ஊரோட வீடு. ஸோ அவங்க வந்ததுனால மில்லில் அரைக்கிறது. ஏன்னா இவங்க வந்து காமிக்கிறது ஒரு மாதிரி காமிப்பாங்க. கல்யாணம் பண்ணி என் புருஷ வீட்டில் காமிக்கிறாங்கன்னா அவங்க காமிக்கல. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நான் வந்து பிறந்ததுலேருந்து மாட்டியிருக்கேன்னா, சின்ன பிள்ளைலேருந்து அவங்க காமிக்க அவங்க பையில் பிடிச்சனால யாருன்னு தெரியல குடும்பமாக. ஏன்னா வளர்த்த கிறிஸ்டின் வீட்லேயும் அவங்களும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்கிறாங்க.
ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறாங்க, ஆன்ட்டியும் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ எங்கள் அப்பா தெரியுதா நமக்கு தெரியல, இதில் போட்டிருக்கு இல்லைங்க.